ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய உடனுக்குடன் அப்டேட்ஸ் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்துட்டு இருக்கிறோம். டிஎஸ்பி மற்றும் நிஹாரிகா என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் சந்தானம் அவங்களுடைய நடிப்பில் பிரேமானந்துடைய டிரெக்ஷனில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். மே 16 வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. இப்போ அதனுடைய ஹிந்தி வேர்ஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுவினர். ஸோ சந்தானத்துடைய திரைப்படம் ஹிந்திலையும் வரப்போகுது. ஸோ அந்த ஹிந்தி வேர்ஷனுக்கான ட்ரைலரும் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. சித்தி தானே ரீசெண்டாக அவங்க டேங்க் டாப்பில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸாக அவங்க இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட்ஸுடைய தயாரிப்பில் கௌதம் தின்னனூர் அவங்களுடைய டைரக்ஷனில் விஜய் தேவரகொண்டானுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கிங்டம். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அனிருத் வந்து இசையமைக்கிறாரு. படம் வந்து மே 30 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ படத்தினுடைய புதிய போஸ்டர் படக்குழுவினர் வித் டேட்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் விஜய் தேவரகொண்டானுடைய ஃபேன்ஸால் ட்ரெண்ட் மற்றும் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ஷிவாங்கி இப்போ நடந்த ஒரு கான்சர்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலம்ஹாரி பேட்டர்னில் பியூட்டிஃபுல்லான ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ப்ளவுஸோட ஃபுல்லி ட்ரேப்ட் தாத்ரி சாரியோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பீட் ஒர்க்லாம் இருந்தது. ஸோ அதில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். போஸ்ட் குவாய் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் யோகி பாபுடைய நடிப்பில் அச்சு ராஜாமணி இசையில் அண்ட் பிரலேஷ் சாம்ஸுடைய டைரக்ஷனில் வெளிவந்து வெற்றிகரமாக ஒரு திரைப்படம் தான் கஜானா. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து ஸ்னீக் அண்ட் பீக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். மியா ஜார்ஜ் பியூட்டிஃபுல்லான லெஹங்கா செட்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஒர்க்கில் இருக்கக்கூடிய காசெட்டோட நேவி ப்ளூ ப்ரீ ட்ரேப்ட் சாரியோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. இந்தியன் சினிமா கம்பெனியுடைய தயாரிப்பில் அனுராஜ் மந்தர் அவங்களுடைய டைரக்ஷனில் டொவினோ தாமஸ்னுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் நரிவேட்டா. அண்ட் இந்த திரைப்படம் மேலே வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் இருந்து மின்னல் வாலா பாடல் வந்து லிரிக்கல் வீடியோ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணி அது சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது. அண்ட் இப்போ அதனுடைய வீடியோ சாங்கை படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுவும் சோஷியல் மீடியாவில் டொவினோ தாமஸுடைய ஃபேன்ஸால் ட்ரெண்ட் செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் அது பல பேர் வந்து வியூஸும் பார்த்து அதிகப்படியான லைக்ஸும் குவிஞ்சிட்டு இருக்குது. அப்பர்ணா பாலமுரளி இப்போ இலியானஸ் போயிருக்கிறாங்க. அங்கே அவங்க வந்து பியூட்டிஃபுல்லான ஃப்ளாஸ்க்கு நடுவில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை உங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கேப்ஷனாக வந்து உங்கள் மகேஷ் பிரதிகாரம் படத்தில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ மாதிரியே அந்த ஒரு ஃபீல் வந்து இந்த ஃபோட்டோக்கு கொடுக்குதுன்ற மாதிரி கேப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிச்சித்ராவுடைய தயாரிப்பில் சித்து ஜொனகட்டா மற்றும் வைஷ்ணவி சைதன்யாவுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் ஜாக். அண்ட் இந்த திரைப்படத்தை பொம்மரில் பாஸ்கர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த படத்துல இருந்து கிஸ் சாங்கை வந்து வீடியோ சாங்கை படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க.
ஸ்வஸ்திகா இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது சாஃப்ட் சில்கில் லெஹெங்கா செட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ கார்ஜியஸாக இருந்தாங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. டிஜி புரொடக்ஷன் மற்றும் நெட்டூரன் ஃபிலிம்ஸ் உடைய தயாரிப்புல சைஜு குரூப் மற்றும் அபர்ணா தாஸ் உடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை காட். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஃபெபி ஜார்ஜ். அண்ட் இப்போ இந்த படம் வந்து May 16 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குனர் போஸ்டர் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ருஷ்டி டாங்கே ரீசெண்டாக இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஸ்ட்ரைப் பேட்டர்னில் இருக்கக்கூடிய மிடி ட்ரெஸ்ஸோட அவங்க சன்லைட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். மெடாக் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் அண்ட் ராஜ்குமார் ராவ் மற்றும் வாமிகாமியுடைய நடிப்பில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்காக காத்துட்டு இருந்த திரைப்படம் தான் பூல் சோக் மாஃப். அண்டு ஒரு சில காரணத்தினால படத்தை வந்து நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. தியேட்டரில் இல்லாமல் டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ இந்த படத்தை வந்து கரண் சர்மாவுடைய டைரக்ஷனில் தனிஷ்குடைய இசையில் வெளிவரப்போகுது. படம் வந்து May 16 இப்போ ஓடிடி ப்ரைம் அமேசானில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. மாளவிகா மனோஜ் இப்போ அவங்களுடைய அடுத்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கும் போது அவங்க எடுத்துக்கிட்ட ஐவரி கலர் சல்வார் சூட் ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. வால் போஸ்ட் மற்றும் யுனானிமஸ் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் நானியோடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹிட் த தேர்ட் கேஸ். அண்ட் இந்த திரைப்படத்தை சைலேஷ் கொல்லுன்னு வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து போராட்டமே 3.0ன்ற சாங் வந்து வீடியோ சாங்கை படக்குனர் வெளியிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா லக்ஷ்மி ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான செக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய கலர்ஃபுல்லான சில்க் சாரியோட அதுக்கேற்ற மாதிரியான ஹேர் ஸ்டைலோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் எக்கச்சக்கமான லைக்ஸும் வச்சுட்டு இருக்கிறாங்க. மேஜிக் ஃப்ரேம்ஸ்னுடைய தயாரிப்பில் திலீப் உடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் பிரின்ஸ் அண்ட் த ஃபேமிலி. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து வின்டு ஸ்டீஃபன் அவங்களுடைய டைரக்ஷனில் சனல் தேவுடைய இசையில் வெளிவந்திருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு நல்ல ஒரு மக்கள் கிட்ட இருந்து ஆதரவு கிடைச்சிருக்கு. ஐஸ்வர்யா மேனன் ரீசெண்டாக அவங்களுடைய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஷிம்மரி ப்ளஸ் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ராபர்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் ஏதோ உங்களுக்காக. RKFI மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ்னுடைய தயாரிப்பில் கமல்ஹாசனுடைய நடிப்பில் மணிரத்னமுடைய டைரக்ஷனில் வெளிவரக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தக் லைஃப். அண்ட் June 5 வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. May 16 வந்து படத்தினுடைய ஆடியோ லான்ச் வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க.
ஆனால் ஒரு சில காரணங்கள் முக்கியமாக நம்மளுடைய நாட்டில் நடக்கக்கூடிய இப்போ ஒரு அவசர நிலை இருக்கிறதுனால இந்த சமயத்தில் இது வேண்டான்றதுக்காக போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க தான் படக்குழுவினர் சார்பில் கமல்ஹாசன் அவங்களே வந்து ஒரு லெட்டரில் அவங்களுடைய போஸ்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சைடில் படத்தினுடைய ப்ரொமோஷனும் வந்து சோஷியல் மீடியாவில் படக்குழுவினர் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சம்யுக்தா விஸ்வநாதன் அவங்க வந்து ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கும் போது சாரியில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.